Students, 9th standard English Unit 3 Old Man River. This is a drama. இந்த லெசனில் இன்சைட் புக் எக்ஸசைஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பி, the page number is 50. B, fill the word web with words related to natural disasters. One example is done for you. இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் வர்றப்போ என்னென்னலாம் ஹேப்பன் ஆகும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக உள்ளதை எழுத சொல்லியிருக்காங்க. கொலாப்ஸ்னு ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மற்றதெல்லாம் எப்படிலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து இப்போ ஒரு சுனாமியே வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டி வரும், என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. டெத்து, ஃப்ளட்ஸ், டேமேஜ், இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்டார்வேஷன், மியூட்டிலேஷன், இன்ஜுரி, இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம அதை கடந்து வரணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சி, இமேஜின் அ சிச்சுவேஷன் வேர் யுவர் ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை வாட்டர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். அதாவது சப்போஸ் உங்கள் வீட்டை சுற்றி வாட்டர் வந்து சுற்றிருச்சு, தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சிச்சுவேஷனில், அதை வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், வாட் ஹெல்த் hazards are caused when water stagnates around your place. ஹெல்த் நடவடிக்கைக்கான என்னது நீங்கள் நடப்பீங்க, உங்களோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக வாட்டர் நம்மளை வீட்டை சுற்றி தேங்கி நிற்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, எடுப்பீங்க. when there is a power shutdown for long hours during floods, what will you do? இப்போது வெள்ளம் நிறைய அதிகமாக இருக்குது, அந்த நேரத்தில் உங்கள் பவர் கட்டும் ஷட் டவுன் ஆயிடுச்சு, பவர் மொத்தமாக ஷட் டவுன் ஆகிடுச்சு. லாங் ஹவர்ஸ், ரொம்ப நேரமாக, நிறையா மணி நேரமாக பவர் ஷட் டவுனாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன், வாட் ப்ரிகாஷன்ஸ் வுட் யூ டேக் இஃப் தேர் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் ஃப்ளட்டிங் இன் யுவர் ஏரியா. இப்போது உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து வெள்ளம் புகுந்துருச்சு, அதுக்காக வெள்ளம் புகிறப்போகுது, அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். வாட் ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆர் காஸ் வென் வாட்டர் ஸ்டாக்னேட்ஸ் அரவுண்ட் யுவர் பிளேஸ். என்ன செய்வோம் பார்க்கலாமா. வென் வாட்டர் ஸ்டாக்னேட்ஸ் அரவுண்ட் மை ஹவுஸ் இட் எமிட்ஸ் ஃபவுல் ஓடர். திஸ் பேட் ஸ்மெல் இஸ் இன்ஜூரியஸ். எப்படி தண்ணி நம்மளை வீட்டை சுற்றி தேங்கி நின்றுச்சுனாவே ஒரு கெட்ட வாடைகள் எல்லாமே என்ன செய்யும், வர ஆரம்பிச்சிடும். திஸ் பேட் ஸ்மெல் இஸ் இன்ஜூரியஸ். இந்த பேட் ஸ்மெல்லு, கெட்ட வாடைகள் வந்து எப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்ன செய்யும், இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதை உடல் நலத்தை என்ன செய்யும், பாதிக்கும். த ஸ்டாக்னட் வாட்டர் பிகம்ஸ் அ ப்ரீடிங் ஸ்பாட் ஃபார் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். அப்போ அந்த தேங்கி போன தண்ணி வந்து எதுனா கொசுக்கள் மற்றும் ஈக்களுக்கு அதோட இனப்பெருக்கத்தை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக போயிடும். தீஸ் இன்செக்ட்ஸ் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த இன்செக்ட்ஸ்லாம் என்ன செய்யும், நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்துட்டு பரப்பி விட்டுரும். செகண்ட் ஒன் இஸ், when there is a power shut down for long hours during floods, what will you do? அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் லைட் யூஸ் பண்ண முடியாது, ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் என்ன செய்யலாம், எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். கெரசின், லேம்ப்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் மஸ்ட் பி யூஸ் டு அட் லைட். எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை தான் சொல்ல வராங்க. we cannot use our lights. நம்மளோட விளக்குகளை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது வீட்டில் உள்ளதை. ஃபேன்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஃபேன் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது. when there is power shut down for long hours, ரொம்ப நேரமாக பவர் ஷட் டவுனாக இருந்தால் நம்மளால் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. all things in the fridge must be evacuated. ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா பொருளுமே என்ன செய்யணும், வேஸ்ட்டாக போயிடும். as the fans do not work, all windows and doors should be kept open to allow the entry of ஃப்ரெஷ் ஏர். இப்போ நமக்கு ஷட் டவுன் லாங் டைமாக இருந்துச்சு, லாங் ஹவர்ஸாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா இல்லை ஃபேன் ஓடாது. ஸோ நம்ம விண்டோஸு, டோர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வோம், ஓப்பன் பண்ணி தான் வைப்போம். அது எதுக்குன்னா ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணுங்கிறதுக்காக. கெரசின், லேம்ப்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் மஸ்ட் பி யூஸ்ட் அட் நைட். கெரசின்னா மண்ணெண்ணெய்னு சொல்லுவோம்ல, விளக்கு எரிக்கிறதுக்கு. லேம்ப்ஸ், விளக்குகள் மற்றும் கேண்டில்ஸ், மெழுகுவர்த்திகள் நம்ம என்ன செய்யணும், இரவு நேரத்தில் யூஸ் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் இஸ், what precautions would you take if there is an announcement about flooding in your area?
I must ensure whether the floor level of my house is higher than the street or road level. இப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். என்னென்னா ரோட் லெவல்லேருந்து நம்மளோட ஃப்ளோர் லெவல் வீட்டோட ஃப்ளோர் லெவல் எங்கே இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இஃப் இட் இஸ் லோ ஐ மஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் என்ட்ரி ஆஃப் வாட்டர் இன்டு த ஹவுஸ். ரோட் லெவலை விட நம்ம வீடு வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வாட்டர் வந்து வீட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை லெவல் பண்ணணும். ஆல் ஃபுட் ஸ்டஃப் அண்ட் எசென்ஷியல் குட்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் அண்ட் எலிவேட்டட் லெவல். அப்போ என்ன செய்யணும், நம்ம என்ன நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல நம்ம கன்வீனியண்ட்டான பிளேஸோ அங்கே இடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கணும். ஆல் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ஷுட் பி செக்டு. எல்லா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸையும் செக் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகிடக்கூடாது, கரண்ட் ஷாக் யாருக்கும் அடிச்சிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். தே ஷுட் பி வெல் அவே ஃப்ரம் த ரீச் ஆஃப் ஃப்ளட் வாட்டர். எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும், தூரமாக தான் இருக்கணும். தண்ணி எந்த இடத்துல நெருங்குதுன்னு நமக்கு தெரியுதோ அதை விட கொஞ்சம் தூரமாக தான் இருக்கணும். த வேல்யூபிள்ஸ் இன் த ஹவுஸ் ஷுட் பி ரிமூவ்டு அஸ் அ சேஃபர் பிளேஸ். ரொம்ப விலை மதிப்பான முக்கியமான பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, இந்த கோல்டு, இந்த பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா, முக்கியமான பொருட்கள் மதிப்பான பொருட்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து என்ன செய்யணும்னா ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு சேஃபர் பிளேஸில் சேஃபான பிளேஸில் வந்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளணும். Now next one is D. List out the human activities which have an impact on nature. Complete the tabular column. One is done for you. இப்போ human activities வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இம்பேக்ட் ஆன் நேச்சர், நேச்சருக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் பார்ப்போம். டம்பிங் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட் இன்டு ஓஷன்ஸ். இப்போ வந்து நேச்சரை வந்து நம்ம முடிந்தளவு என்ன செஞ்சிட்ருக்கோம், பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ டாக்ஸிக் வேஸ்ட் இருக்குல்ல, அதை கொண்டு போய் நம்ம கடலில் கொட்டுறோம். அப்படி இருந்தால் என்ன ஆகும், அஃபெக்ட்ஸ் மரைன் லைஃப். அந்த கடல் வாழ் உயிரினங்களோட லைஃபை என்ன செய்யுது, பாதிக்குது. செகண்ட் ஒன், யூஸிங் ஆஃப் ஏரோசல் அண்ட் ஏர் கண்டிஷ்னர். இந்த மாதிரி ஏரோசல் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அதில் உள்ள வர்ற கேஸ் வந்து என்ன மாதிரி பண்ணுன்னா மேக்ஸ் ஹோல்ஸ் இன் ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, நம்ம எர்த்தை வந்துட்டு நல்லபடியாக கவர் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கணும் மக்களை. அதில் போய் ஹோல்ஸ் விழுந்தால் என்ன செய்யணும், அந்த சன்லைட் வந்து டைரெக்டாக நம்ம எர்த்தில் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன செய்யணும்னா மேக்ஸ் ஹோல்ஸ் இன் ஓசோன் லேயர். என்க்ரோச்சிங் இன் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து என்க்ரோச் பண்ணுறதுனால என்ன நடக்கும், ஸ்ட்ரிங்ஸ் அனிமல் ஹேபிட்டேட். இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம், ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே பில்டிங்ஸு அது இது நம்ம வந்துட்டு உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்ன செய்யுது, அனிமல்ஸோட ஹேபிட்டேட், அதுகளோட வாழ்க்கை முறை எல்லாமே என்ன செய்யுது, சுருங்கிக்கிட்டே வருதுன்னு சொல்ல வர்றாங்க. அதாவது குறைந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. டிஸ்போசல் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். நீரில் சம்மந்தப்பட்ட அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணுறோம்ல, அதனால் என்ன வருதுன்னா பொல்யூட்ஸ் த சாயில். சாயிலில் போடுறதுனால மண்ணில் தானே அதெல்லாம் கொண்டு போய் கொட்டி புதைப்பாங்க, அதனால் வந்து மண்ணோட தரம் வந்து கெட்டு போகுது. எமிஷன் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது விடுற புகை மற்றும் தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேற புகை, அதனால் என்ன ஆகுதுன்னா லெட்ஸ் டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் விளைவுனா பசுமை விளைவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை என்ன செய்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நவ் லெசன் இன்சைட்லேயே பேஜ் நம்பர் 55ல் டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், வாட் வர் த கேர்ள்ஸ் டூயிங் இன் த லிவிங் ரூம்? Amy and Rose were knitting. Betty was looking at pictures in the magazine. Next one, why was mother not able to come home? Mother was at Mrs. Brand's, but the bridge on the way to the house were under water, so she was unable to come home. Third one is, how did Jim want the girls to get organized? Betty should keep ready her flashlight, candles, lamps or lanterns. Rose should fill the tubs and pails with fresh water. Which 2 important things did Jim want the girls to do to avoid getting scared? They should remember how they came out safely from a school fire earlier. They should not show their fear before others
By doing so, they could avoid getting scared. Fifth question is, where did Jim want the girls to climb up? How was it going to help them? The girls should climb up the attic. From there, they can climb onto the roof. Sixth question is, who went to get Sarah? Where was she? Jim went to get Sarah. She was on the playhouse porch. Now, page number 59. Page number 59 la 6 questions are given கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த questions-க்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம். Discuss with your partner and answer the following questions. How many questions? 6 questions இருக்கு இதுலயும் பார்க்கலாம். What were the important objects that the girls and Jim tried to move to the attic? Why? Water, food, candles, lanterns, lamps, flashlights and the first aid kit were the most important objects. When the floods rise, there will be a shortage for safe fresh water and food. There will be no power supply. They will need medicines from the first aid kit. So they tried to move these things to the attic out of the reach of the flood water. Now, second question is, who came to rescue the children? Tom Peters and Miss Marsh came to rescue the children. Third one, what happened to Sarah? Sarah had fallen off the step ladder. She had broken her right leg just below the knee. Next one, fourth question is, who is Miss Marsh? How does she help Sarah? Miss Marsh is the Red Cross nurse. She surrounds Sarah's right leg with pillows. Using an umbrella and a can, she keeps the leg stiff. Who were taken in the boat? Who were left behind? Rose and Betty were taken in the boat. Jim and Amy were left behind. Sixth one, how does Red Cross help the children? The Red Cross sends a rescue boat. The nurse in it gives first aid to the injured one. The nurse splints up the leg with pillows and umbrella. They place the injured person on a stretcher and carry her to the emergency Red Cross hospital in the armory. Students, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. All the best.